மக்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும்? இப்போ இந்த 60 வருஷம் இந்த இழிநிலையை வந்து இந்த 60 வருஷம் கொடுங்கோல் ஆட்சியை வந்து நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும். அரசியல்வாதி தான் நல்லா பணக்காரனாக இருக்காங்க, மக்கள் நிலைமை மாறவே இல்லை. ஆட்சி மாற்றம் வருது, ஆனால் மக்கள் நிலைமை மாறவே கிடையாது. அப்போ இதெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போது காசு கொடுக்க ஓட்டு காசு கொடுக்காதவங்க அரசியல் கட்சி இருக்காங்க இங்கே. ஏன் நம்ம நாம் தமிழர் கட்சி இருக்குல்ல, சீமான், அவர் ஓட்டு காசு கொடுக்குறதில்ல. 15 வருஷமாக மக்களுக்காக போராடுறாரு, உழைக்கிறாரு. ஒரு நாள் கூட ஓய்வு எடுத்தது கிடையாது. இரவு போல உழைக்கிறார். அந்த மண்ணுக்கு மக்களுக்கு 260 கேஸ் வழக்கு வாங்கியிருக்காரு. சொந்த வீட்டு பிரச்சனைக்காக வாங்கினாரு. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சி 260 வழக்கு வாங்கியிருக்காரு. இந்தியாவிலே உலகத்திலே அதிகப்படியான வழக்குகளை வாங்கி இன்றைக்கி அவர் ஏறாத நீதிமன்றம் கிடையாது. இந்த மக்களுக்கு உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. இந்த அரசியலை மாற்றணும், இந்த மக்களை தமிழர்களை எப்படியாச்சும் அவங்க பொருளாதாரத்தில் முன்னுக்கு கொண்டு வரணும், அவங்களை வாழ வைக்கணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவர்கள் நிம்மதியாக வாழ வைக்கணும் அப்படின்னு போராடுறாரு. அவர் இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறதில்ல, அவர் சினிமாவை சொல்லி அரசியல் செய்கிறதில்ல, அவர் சாதியை சொல்லி அரசியல் செய்வதில்லை, மதத்தை சொல்லி அரசியல் செய்வதில்லை, அவர் கோட்டு கோழிப்பையாக தர்றதில்லை. நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் ஒரு அணியில் நிற்கணும். சாதி மதத்தை கடந்து, போதையை கடந்து, சினிமா போதையை கடந்து, சரக்கு போதையை கடந்து, காசுக்கு அடிமையாகாமல், ஓட்டு காசு கொடுக்குறது அடிமையாகாமல், இந்த போதையில் எல்லாத்தையும் கடந்து நாம் எல்லாம் தமிழர்கள், எல்லா குடிகளும், தமிழ் குடிகள் அனைத்தும், தமிழர்கள் சாதிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஓரணியில் நின்று இன்னும் தான் நமக்கு அரசியல் வலிமை பெறும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம மொழி இனமாக அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டு வராரு, சேர்த்துக்கிட்டு வராரு. சாதிய சிந்தனையிலேருந்து அவங்கள விடுபட வச்சு சாதியை சொல்லி ஓட்டு போட்டால் எனக்கு தீட்டுங்கிறாரு. அப்போ அந்த சாதிய சிந்தனையிலேருந்து விடுபட வச்சு மக்களை நாமெல்லாம் தமிழர்கள் என்று ஓரணியில் திரள வச்சுருக்காரு. திரள வச்சு இந்த 15 வருஷத்தில் இன்றைக்கி ஒரு 36 லட்சம் பேரை 8.5% ஓட்டை வாங்கி இந்த மக்களுக்குமான உழைக்கிற இந்த அரசியல்படுத்தி மாணவர்களை, இளைஞர்களை, மக்களை அரசியல் புரிதலோடு இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற எல்லாருமே என்னை மாதிரி தான் பேசுவாங்க. இந்த மண்ணை மக்களை நேசிப்பாங்க, இந்த மக்களை நேசிக்கக்கூடியவங்க நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க. ஏன்னா இந்த மக்கள் இந்த மண்ணை அழிக்கப்படுது, இந்த மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, 60 வருஷமாக மக்களோட வாழ்வாதாரம் வந்து சீரழிக்கப்படுது அப்படின்னு உணர்ந்தவங்க தான் வந்து மாறி இந்த நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க.